கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள நாம் தினம்தோறும் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நமக்கு கர்த்தர் அளவில்லாமல் தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, வெளிச்சமா இருக்கிறது. இன்னொரு 2 வசனத்தை உங்களுக்கு நான் சேர்த்து காமிக்கிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கு. என் இருதயத்தை நான் சுத்தமாக்கி முடிச்சிட்டேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? கால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. பிறந்ததிலிருந்து சாகிற வரையும் நான் நீதிமானா மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒரு மிஸ்டேக் கூட பண்ணல அப்படின்னு சொல்லத்தக்க நீதிமான் பூமியில இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு கால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, கர்த்தர் தந்த வெளிச்சமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நான்லாம் என் இதயத்துக்குள்ள என்னெல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியான திட்டமா பேசுவார். உடனே பயம் கொடுத்துரும். இதுல இன்னும் நான் குறையா இருக்கிறேன், இதுல இன்னும் நான் இன்னும் குறையா இருக்கிறேன், இதுல இன்னும் நான் இன்னும் குறையா இருக்கிறேன், என்கிட்ட இத்தனை மிஸ்டேக் இருக்கு. உடனே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். உடனே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கணும். எந்த காரியத்துல ஆவியானவர் வெளிப்படுத்துறாரோ ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவர் அழகா நம்ம கூட பேசுவார். அவர் எப்படி பேசுவார் அப்படின்னா, யோவான் 16:8 அழகா எழுதப்பட்டிருக்கு. அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, கர்த்தர் தந்த வெளிச்சமா இருக்கிறது, அது உள்ள என்னெல்லாம் கிடக்கு எல்லாம் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்குமா. என் இதயத்துக்குள்ள கர்த்தர் தந்த அந்த ஆவி இருக்கிறதுனால என் இதயத்துக்குள்ள வெளிச்சமா இருக்கா, இல்ல சின்ன இருள் என் இதயத்துக்குள்ள வருதா அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஒரு மனுஷன் கூட 24 மணி நேரம் பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது என் இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது, அவர் தந்த அந்த தீபம் வெளிச்சமா என் இதயத்துக்குள்ள இருக்கும்போது, என் இதயத்துல ஒரு சின்ன இருள் வருதா, ஒரு சின்ன ஒரு அசுத்தம் வருதா, சின்ன ஒரு அருவருப்பு வருதா, சின்ன ஒரு தீட்டான காரியம் வருதா, சின்ன ஒரு துர்க்குணம் வருதா, சின்னதா கர்த்தரை விட்டு தள்ளி போற என்ன காரியம் வருது, அது எல்லாமே கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்குல்ல. கர்த்தருடைய ஆவியான என் இதயத்துக்குள்ள இருக்கும்போது உள்ளத்துல நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன், என் இதயத்துல என்னெல்லாம் இருக்கு, உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்.
அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மள்ட்ட எவ்வளவு குறை இருக்கு, என்ன மிஸ்டேக் இருக்கு, நம்ம இன்னும் எதுல தப்பா நடக்கிறோம். ஏன்னா என் வாழ்க்கையில நான் 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார் 2 வேதம் எழுதப்பட்டிருக்கு. பாவத்துல பிறந்து இயேசு சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழ ஆரம்பிக்கிறேன். கையில பைபிள் எடுத்து வாச தெரியுது, இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். என் வாழ்க்கையில எத்தனையோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இது ஏன் காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல பல காரியங்கள டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் டைம்லாம் போச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல எவ்வளவு தேவையில்லாம பேசுறோம், தேவையில்லாத எந்தெந்த இடத்துல நிக்கிறோம், எந்தெந்த இடத்துல நம்மளோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா வேத வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவர் என் இதயத்துக்குள்ள இருக்கிறார். என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றோன்னு எல்லாம் ஆவியான சொல்லிடுவார். எப்பா நீ இதை தப்பா இருக்கப்பா, மனம் திரும்பு. பரலோகத்து வரணுமா, மனம் திரும்பு. பரலோகத்து வரணும்னா மனம் திரும்ப அப்படிம்பார். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் அப்படிம்பார். என் கூட ஸ்பெஷலா கர்த்தரோட கிருபைனால வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, இன்னும் என்கிட்ட எவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, இன்னும் என்கிட்ட எவ்வளவு குறையா இருக்கு, அழகா பேசுவார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இதயத்துல இருக்கும்போது உள்ளத்துல நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், உள்ள என்னெல்லாம் கிடக்கு. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்பரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? என் இருதயம் சுத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு சொல்ல முடியுமா? நான் துப்புரவாயிட்டேன்ப்பா, நான் சுத்தம் ஆயிட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில பாவமே இல்லை, நான் சுத்தம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் பாவமர துப்பரவானன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் வசனத்துள்ள ரெக்கார்டு. இதெல்லாம் எடுத்து வச்சு தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழ்றோமா அப்படின்னு சொல்லி நான் என் வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில உட்காந்து யோசித்து பார்ப்பேன். கால வேளையில இணைந்திருக்கிறீங்க, எத்தனையோ சூழ்நிலையில வேற வேற நாட்டுல வேற வேற இடத்துல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, வெளிச்சமா இருக்கு. நமக்குள்ள ஆவியை தந்திருக்காரு. கர்த்தர் தந்த தீபம் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த ஆவிதான் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சம். நம்ம வாழ்க்கை இன்னும் வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா இயேசுவை பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று சொன்னார். அவருடைய வழியிலே நாம் நடக்கும் போது நம்ம வாழ்க்கை சகல விதமான காரியத்திலும் ஆசீர்வாதம் வெளிச்சமா இருக்கும். நிறைய குடும்பத்திலே நான் பல வருஷமா நான் கிறிஸ்டியன் அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில கூட நான் சொல்ல முடியுமே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வயசு 5 வயசு சொல்லலாம். எங்க அம்மா என்னைய சர்ச்சுக்கு போகும்போது தூக்கிட்டு போவாங்க சின்ன வயசுல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வயசு சொல்றேன், 3 வயசு 5 வயசு. ஆனால் 2015 2016 தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியும். அப்ப இத்தனை வருஷம் என்னோட வாழ்க்கையில எங்க போச்சு? நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போன பையன் தான். இஷ்டம் போல துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், கர்த்தரை விட்டு போய் வாழ்ந்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், நற்கன் எடுப்பேன், எல்லாம் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. ஆனால் பைபிள் வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லை. என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய நட்டம் வந்துச்சு. ஒரு 1/2 கோடியை காணோம். 1/2 கோடி அழிச்சிட்டு திரும்பி வந்து பார்க்கிறேன், கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கிறேன். உமது வேதத்தை விட்டு விலகினால் துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. உம்முடைய வார்த்தை காத்து கொள்ளாத துரோகி என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் என் பேர்ல இருந்துச்சு. பொய் பேசினால் நாசம் அடைவர்கள் எழுதப்பட்டுச்சு. இது என் வாழ்க்கையில இருந்துச்சு. ஏன்னா வியாபாரத்துக்கு நல்லா பொய் பேசுவேன்,
கடன் வாங்க போய் கடன் கொடுக்க முடியலன்னா போய். இதுதான் என்னோட வாழ்க்கையில இருந்துச்சு. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது நான் எவ்வளோ குறையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் நான் அப்படியே காலையில சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இஷ்டம் போல வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. என்கிட்டயும் மிஸ்டேக் இருக்கு. 24 மணி நேரம் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில 100க்கு 100 இருக்கா? என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று கேட்கிறார். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாச்சு. சில குடும்பத்துல கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுவாங்க. ஆனால் சில குடும்பத்திலே தந்திரம் உள்ள கிடக்கு. சில குடும்பத்திலே வஞ்சிக்கிற அந்த எண்ணங்கள் உள்ள கிடக்கு. சில குடும்பத்துல பொய் பேசுற கேரக்டர் இருக்கு. சில குடும்பத்துல ஜென்ம சுபாவம் வருது. சில குடும்பத்துல பழைய மாம்ச எண்ணங்கள் வெளிப்படுது. சில குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்காங்க. சில குடும்பத்திலே பரிசுத்தத்துல குறை. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, நானும் ஒரு பாவி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார் என்று நமக்கு அப்போஸ்தலர் 10:38 எழுதப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் ஒரு மனுஷன் நன்மை செஞ்சால் அந்த இடத்துல பிசாசு வர முடியுமா? வர முடியாது. 24 மணி நேரம் ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்தால் அந்த இடத்துல பிசாசு வர முடியுமா? வர முடியாது. 24 மணி நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அந்த இடத்துல பிசாசு வர முடியுமா? வர முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் தான். நீதிமான் நீதியை பின்பற்றும் போது அந்த இடத்துல அசுத்தம் உள்ள வர முடியாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உள்ள வர முடியாது. இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் இவ்வளவு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வசனத்தை தியானிக்கணும். நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்காங்க. வேதனையா இருக்கு. நேத்து கூட ஒரு குடும்பத்துல பேசும்போது ஒரு வாலிப மகள் தான் கேட்டேன், பைபிள் வாசிக்கியாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்பமாவது வாசிப்பேன் அப்படின்னா. இன்று நிறைய குடும்பத்துல பைபிள் வாசிக்கிற குடும்பத்தை பார்க்க முடியல. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேனே, செல்போன் நம்ம எத்தனை மணி நேரம் யூஸ் பண்றோம்? கையில பைபிள் எத்தனை மணி நேரம் எடுத்து வாசித்தோம்? நல்லா யோசித்து பாருங்க. செல்போன் இல்லாத காலத்துல ஒரு மனுஷன் நல்ல அழகா பல மணி நேரம் தெரிஞ்சவங்கள்ட்ட சொந்தக்காரன்ட்ட எல்லாம் பேசுவாங்க. இந்த செல்போன் வந்துச்சு, ஒண்ணு போன்ல பேசுவாங்க, இல்ல தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு எத்தனையோ காரியங்கள் உலகத்துக்குள்ள செழிப்பா வந்துட்டே இருக்கு. இப்போ கெட்டு போறதுதான் இப்போ அதிகமா உலகத்துல இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகையில காணப்படணும் அப்படின்னா எவ்வளவோ கீழ்ப்படிய வேண்டியிருக்கு. என்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஏன்னா நானும் இன்னும் தேவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் கீழ்ப்படிணும், இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் நீதியை பின்பற்றணும். எத்தனையோ காரியம் எழுதி கொடுத்தாரு. நம்ம கையில பரிசுத்த வேதத்தை எழுதி கொடுத்தாரு. இதை நம்ம எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம்? இந்த வருஷம் முடிய போகுது, முழு பைபிளை வாசித்து முடிச்சாச்சா? அப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னா, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் யோசித்து பார்க்கும், ஆராய்ந்து பார்க்கும். எப்பா நீ இப்படி யோசிக்கிறியே, தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி உள்ள அந்த நமக்கு மனுஷனுடைய ஆவி தந்தார்ல, கர்த்தருடைய அந்த தீபம், அந்த வெளிச்சம் நம்ம இதயத்துல இருக்கும் போது கர்த்தர் தந்த தீபம் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு தந்த அந்த தீபம் நம்ம இதயத்துல இருக்கும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? அது தப்பா கரெக்டா, தப்பா கரெக்டா, தப்பா கரெக்டா,
அழகா ஆவியானவர் பேசுவார். உங்க வாழ்க்கையிலையும் பேசுவார். அதனால காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இரண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு 4 வசனத்தை நம்ம தியானிச்சோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஏன் கண்டித்து உணர்த்துறார் அப்படின்னா, அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எதுலெல்லாம் பரிசுத்தத்துல குறையா இருக்கிறோமோ அது எல்லாம் வெளிப்படுத்துறாரு. கர்த்தரை விட்டு தள்ளி போற உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நம்ம எப்பெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் அந்த பரிசுத்தத்துல நம்ம வாழ்க்கையில எப்போ குறை வருதோ உடனே பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிச்சது. எப்பா நீ இன்னும் பரிசுத்தமாக வேண்டியிருக்கு, நீ ஏன் இந்த காரியத்துக்கு உள்ள போற, ஏன் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ற, ஏன் இந்த இடத்துல தப்பு பண்ற அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்பெஷல் அனெக்டிங். எப்படின்னா, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியான் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோமோ உடனே சொல்லிடுவார். நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகணும். முழு பைபிளை நான் வாசித்து பார்த்தது இல்லை. நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். ஒருவரும் கெட்டு போக கூடாதப்பா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும், எல்லாரும் பரலோகத்துல போகணும். இதுதான் பிதாவின் சித்தமா. இன்று கால வேளையில நிறைய குடும்பத்துல கவனமா கேட்குறீங்க. ஏன்னா 4 வசனமும் வித்தியாசமான வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். முதல் பாயிண்ட், நம்ம இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியான் இருக்கும்போது உள்ளத்திலே நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம் அது எல்லாமே உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்று எழுதப்பட்டது. என்னெல்லாம் நம்ம உள்ள இருக்கோ அது எல்லாம் ஆராய்ந்து செக் பண்ணிட்டே இருக்கும். எல்லா இதயத்துல என்னெல்லாம் இருக்கு சொல்லி எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். என் வாழ்க்கையில எத்தனையோ மிஸ்டேக் இருந்துச்சுப்பா, நான் ஓப்பனா சொல்றேன். கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 காரியம் இருக்கு உலகத்துக்குள்ள. ஒரு மனுஷன் தேவனோட வார்த்தை கீழ்படியலனாலே ஆட்டோமேட்டிக்கா எங்கேயோ போய் தப்பு பண்ணிடுவோம். ஆனால் தேவனோட வார்த்தைக்கு எப்ப நம்ம கீழ்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ, நம்ம நன்மை யோசிக்கும் போதே கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. கிருபையும் சத்தியமும் நமக்கு வேணும் அப்படின்னா நன்மையை மட்டுமே நம்ம யோசிக்கணும். 24 மணி நேரம் நம்ம நன்மையை யோசிக்கும் போது நமக்கு கிருபை உண்டு, நமக்கு சத்தியம் உண்டு. நம்ம கிருபையிலும் சத்தியத்திலும் நம்ம நடக்கும் போது நம்ம வாழ்க்கையில மிஸ்டேக் வராது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்மையை மட்டும் யோசிக்கணும். நம்ம சிந்தனைக்குள்ள தீமை எதுவும் வந்துடக்கூடாது. நம்ம இதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் வந்துடக்கூடாது. இந்த 2 தான் முக்கியமான பாயிண்ட். நம்ம சிந்தனையில தீமை வரக்கூடாது. நம்ம இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் உள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா பாவமும் எங்க வருதுன்னா இதயத்துக்குள்ளதான் வருது. பல காரியங்களை யோசிப்பாங்க, கற்பனையில யோசிப்பாங்க, தப்பா யோசிப்பாங்க, பரிசுத்தவான்களை தப்பா பேசுவாங்க. எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கிறார். சர்வ லோகத்துக்கும் எஜமான். அவர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருப்பார். காலவேளையில நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். என்னையும் சேர்த்தான்ப்பா, நானும் இன்னும் தேவனு பிரியமானபடி நடக்க கர்த்தருடைய கிருபையினாலே கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து என்னென்ன வசந்தது நான் இன்னும் கீழ்படினேன் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால முடிவு வரையும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? என் பாவமர துப்புரவான் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஒரு பாவமும் செய்யலப்பா, நான் நீதிமானதான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லத்தக்கவன் யார்? இப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா லைக் வேணா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. 9363064182 நம்பருக்கு கொண்டால் நேரடியாக பேச முடியும்.
காலவேளையில ஜெபிக்க போறோம். சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. தேவனோட வார்த்தையை கீழ்ப்படியணும். இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கு அனுசரி கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் இல்லப்பா. எல்லாரும் பாவம் செய்து தேவனோட மகிமை அற்றவர்களா என்று வேதம் சொல்லுது. ஆனாலும் எங்களுக்காக சொந்த குமாரனை தந்து இவ்வளவாக உலகத்துல அன்பு கூர்ந்தீங்கப்பா. உம்முடைய அன்புக்கு ஈடாக நாங்க என்ன செய்ய முடியும்? எங்க பாவத்தை மன்னிங்கப்பா. எங்களோட அக்கிரமத்தை மன்னிங்கப்பா. எங்களுடைய மீறுதலை மன்னிங்கப்பா. தலைமுறை சாபத்தை நீக்கி போடுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற சிந்தனை இதயத்துல ஏதாவது காரியம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க குடும்பத்தை, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்க கிருபையினால் நிரப்பி, பரிசுத்தால் நிரப்பி, அக்னி அபிஷேகத்தால் நிரப்பி, மகிமையினால மூடி, உம்முடைய பிரசன்னத்தினால மூடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை மண்ணாக களிமண்ணாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை குப்பையிலிருந்து தூக்குற தேவன் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க மட்டும்தான் எங்களை பாதுகாக்க முடியும். எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இதயம் தாங்கப்பா. உணர்வுள்ள ஒரு ஆவி தாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் கெட்டு போற எத்தனையோ காரியங்கள் உலகத்துல இருக்குப்பா. அது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நாங்க நன்மை யோசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. நற்கிரியை செய்ய கிருபை தாங்கப்பா. தான தர்மம் பண்ண கிருபை தாங்கப்பா. நீ கிருபை தந்தா மட்டும்தான்ப்பா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பிரச்சனை எங்களுக்கு வேணும்ப்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆவியினால் அளவில்லாமல் நிரப்புங்கப்பா. பரிசுத்தால நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியான எங்க மேல தங்கிருங்கப்பா. கிறிஸ்துனுடைய சாயலுக்குள்ள நாங்க வரணும்ப்பா. ஆதாமுடைய சாயல் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. எங்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்காக இருப்ப ஜீவனை தந்தீங்க. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துல கவனித்து கேட்டீங்க. உங்களோட ஆவியார் பேசியிருக்கிறார். அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எவ்வளவோ குறை இருக்குப்பா. இன்னும் நாங்க பரிசுத்தமாக்கப்படணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும்ப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளா மாறட்டும். எப்பொழுதும் சமாதானமா இருக்கட்டும்ப்பா. சந்தோஷமா இருக்கட்டும். மகிழ்ச்சியா இருக்கட்டும். கர்த்தர் கிருபை தாங்க. குடும்பத்துக்குள்ள ஐக்கியத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. சந்தோஷமா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எத்தனையோ குடும்பத்திலே அர்ப்பணிக்கிறாங்க, தாழ்த்துறாங்கப்பா. அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். உங்க கரத்துல நாங்க அடங்கி இருக்கணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவங்கள் உலகத்துல இருக்குப்பா. செல்போன் கையில இருக்கு. தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்கப்பா. எல்லா பாவத்திலையும் எங்களை வெளியில கொண்டு வாங்கப்பா. முடிவு புரிந்து நாங்க நிலை நிற்கணும்ப்பா. உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும்ப்பா. கனி கொடுக்கணும்ப்பா. மிகுந்த கனி கொடுக்கணும்ப்பா. எங்களுக்கு அன்பின் அபிஷேகம்லாம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க தேவகுமாரனை வெளிப்பட்டவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்க கிருபையில நாங்க வாழ முடியாதுப்பா. அப்பா உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. எத்தனையோ குறைகள் குற்றங்கள் உண்டு. எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா உடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. தயவாக மனம் இறங்குங்கப்பா. அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே இறங்கி வாங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே இறங்கி வாங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே இறங்கி வாங்க. மன்னிக்கிறதுக்கு அப்பாவா எங்க மேல மனம் இறங்குப்பா. எங்க மேல மனம் இறங்குப்பா. எங்கள்ட்ட எத்தனையோ குறை இருக்கு. இன்னும் மன்னிங்கப்பா. இன்னும் மன்னிங்கப்பா. இன்னும் மன்னிங்கப்பா. மன்னித்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நாங்க அடங்கி இருக்கணும்ப்பா.
யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ராஜா. உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படட்டும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சுங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கலந்துட்டு ஆசீர்வதிங்க. கற்பத்துணியா ஜீவிரம் கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசம் பார்க்குங்க, கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. டெலிவரி புறப்படுங்க, உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போ, தாய் பிள்ளையுமா மீட்டெடுங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருக்கு, நிறைய குடும்பத்துல அப்பா தொடர்ந்து ஜீவிக்கிறாங்க. கர்த்தர் நல்ல குடும்பத்தை தாங்க, சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்திலே அப்பா குழப்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், சில குடும்பத்திலே விக்கிரத்துக்குள்ளே போயிட்டாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான், மறுபடியும் பாவத்துக்குள்ள போயிட்டாங்கப்பா. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. சில குடும்பத்திலே மதுபான அடிமையிலே, போதை காரியத்திலே, கஞ்சா பழக்கத்திலே, விக்கிர வழிபாட்டிலே, சில குடும்பத்திலே நிறைய பாவத்திலே சிக்கி கொண்டாங்க. அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தர் பக்கம் மறுபடியும் மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. காலவேளையில வேலைக்கு போடுறாங்க, வாட்ச்மேன் ஜீவிறாங்க, செக்யூரிட்டி ஜீவிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜீவிறாங்க, ஆர்மியில ஜீவிறாங்க, அதிகாரிகள் ஜீவிறாங்க, தலைவர் ஜீவிறாங்க, டாக்டர், நர்ஸ் ஜீவிறாங்க, ஐடி ஃபீல்டு வாலிப வேலை பார்க்குறாங்க, காலவேளையில டீச்சர் ஜீவிறாங்க. சில குடும்பத்தில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, சிறுதொழில் பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் டிரைவிங் லைனில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. காலை வெளியில் யாரெல்லாம் வீட்டை விட்டு அப்பா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை யாரெல்லாம் வெளியில் போகிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் அப்பா கண்டினியூவாக டியூட்டியில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு தயவடைத்தா போதும்பா. இந்த பூமியில நாங்க வாழ்ற காலத்துல நோவாவை போல வாழணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஏனோக்கை போல வாழணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்க கிருபை தந்தா மட்டும்தான்ப்பா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. காலவேளையில அவசர சிகிச்சையில பலவீனத்தோடு படுக்கல எத்தனையோ குடும்பத்துல இருக்கிறாங்கப்பா. ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஸ்கேன் எடுத்துருக்காங்க. சில குடும்பத்துல கேன்சர், சில குடும்பத்துல பிளட் கேன்சர், சில குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்படுறாங்க. சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, சில குடும்பத்துல தலையில ஆப்ரேஷன், மன அழுத்தம், சில குடும்பத்துல வீசிங் இருக்கு, சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல அலர்ஜி, சில குடும்பத்துல யூட்ரஸ்ல ப்ராப்ளம், சில குடும்பத்துல நரம்பு பிரச்சனை, எலும்புல சில குடும்பத்துல அப்பா பிரச்சனை, சில குடும்பத்துல ஆப்ரேஷன் இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க ராஜா, பயந்து போயிருக்காங்க. சில குடும்பத்துல யாருமே இல்லாம அனாதையா இருக்காங்க. சில குடும்பத்துல திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, படுக்கல இருக்காங்க, ரொம்ப வயசாயிட்டு. சில குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல முதியோர் இல்லத்துல இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க. யாரெல்லாம் காலவேளையில அவசர சிகிச்சையில பலவீனத்தோடு படுக்கல இருக்காங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே பூரண சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால பூரண சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. யாரெல்லாம் ஜெபினாலோ பரிபூர்ணமான விடுதலை பெறட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான விடுதலை பெறட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. புதுசாக தொழில் பண்ணணும், வியாபாரம் பார்க்கணும், வண்டி வாங்கணும், கர்த்தர் வாசல் திறந்தாங்க. பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க. கர்த்தர் நியாயம் விசாரிங்க. யாரெல்லாம் அதிக அளவில் தாழ்த்துறாங்களோ, கடனில் யாரெல்லாம் கஷ்டப்படும் அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இன்னைக்குள்ள தேவையில கர்த்தர் சந்திங்க. வெளிநாட்டில் இருக்க அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறோம், ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அது கிருபை செய்யுங்க. தேவனர்கள் இப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு சாஷ்டம் அர்ப்பணிக்கிறோம். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும், எங்க இருதயம் கிறிஸ்துவோட இணைப்பட்டும், எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். கிறிஸ்துவோட சாயல் பரிபூர்ணமாக எங்களுக்குள்ளே அப்பா பெருகட்டும்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர்களை ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து முன்னிலை பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நைட் நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். தினமும் 1 நிமிடமாக எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.